குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ற பேட்டர்ன்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இது நம்ம வராம தடுக்கிறது. ஹலோ, ஹாய். நான் டாக்டர் ஜோதி, விழுப்புரம் முனிசிபாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இப்போது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க. ஸோ நோ ஒன் நோஸ் இந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி தான் எவ்ரி ஒன் ஆர் ரோமிங். எவ்ரி பேரண்டல் ஃபீல் ஆக்சுவலி. எப்படி தான் நம்ம பசங்களை பார்த்துக்கிறது? இந்த இவ்வளோ சம்மர் இருக்குது, இவ்வளோ வெயில் அடிக்குது, இந்த குழந்தைங்களை நம்ம ஏதாவது பண்ணணுமா? இல்லை இந்த வெயில் இதில் தாக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது அதிகமாக ஏதாவது வருது, நோய் வருது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது பேரண்ட்ஸ்க்கு. இப்போ சம்மர்னாலே இமீடியட்லி நமக்கு மனசுக்கு படுறது என்னது? வீல் ஹாவ் ஸோ மச் ஆஃப் வாட்டர் லாஸ், எஸ்பெஷலி சில்ட்ரன். நம்ம பெரியவங்க சம்மரு ஜூஸ் குடிக்கணும், வாட்டர்மெலன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸாக நம்ம ஏதோ கையில் கிடைக்கிறது சாப்பிடுவோம், நிறைய தண்ணி குடிச்சிட்ருப்போம், எல்லாம் பண்ணுவோம். பட் கிட்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி நம்ம பார்த்தோம் வின்டரில் எப்படி இருக்காங்க, சம்மரில் அவங்க ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸஸாக அவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் வி ஷுட் ஃபோர்ஸ் தெம். இப்போ வாட்டர் இன்டேக் வந்து குழந்தைங்க நிறைய தண்ணி குடிக்கிறாங்களா நம்ம வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ணுற பேட்டர்னில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? எப்போவுமே நல்ல யூரின் பாஸ் பண்ணுவான், இப்போ என்ன காலையிலேருந்து போகாமே சுற்றிக்கிட்டு இருக்கான். பட் விளையாடிட்டு தான் இருக்கும், குழந்தைங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. பட் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ குட் சைன். அவனுக்கு வரல போல. அப்படி இல்லை, ஏன் வரல? அப்போ இத்தனை நாள் அவனுக்கு கரெக்டாக காலையில் நீங்கள் பார்க்கும்போது யூரினேட் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தை. அப்புறம் விளையாடிட்டு வரும், ஒரு 11 o'clock யூரினேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. பட் இப்போது நீங்கள் கவனிக்கலைன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த குழந்தை வந்து டீஹைட்ரேஷனில் இருக்குது, விச் இஸ் நாட் ஃபவுண்ட் அவுட். நம்ம அதை பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போன்னும் போது நம்ம குழந்தைங்க வந்து ஹைட்ரேட்டடாக இருக்காங்களா, நிறைய தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் இதுக்கப்புறம் கவனிச்சே ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது குழந்தைங்க வந்து விளையாட போகிறாங்க. இந்த டைரெக்டாக வந்து சன்ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல தான் பட போகிறது. குழந்தைங்க ரோட்டில் தான் விளையாடுவாங்க, ஓப்பன் இதில் தான் விளையாட தான் ஆசைப்படுவாங்க. அதுவும் வென் ஹாலிடேஸ் எல்லாம் இப்போ விட்டாச்சுன்னா தே லவ் டு ப்ளே அவுட்டோர் கேம்ஸ் ஒன்லி. இன்டோருன்றதே அவாய்ட் பண்ணிடும் பசங்க, அவுட்டோர்லேயே தான் இருப்பாங்க. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வெரி சிம்பிள், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது தான். சன்ஸ்க்ரீனில் நிறைய மோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சன்ஸ்க்ரீன் ஒரு 20 SPFல இருக்குது, 30ல் இருக்குது, 40ல் இருக்குது, 50ல் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஜஸ்ட்டு 20 SPF இருக்கிற சன்ஸ்க்ரீன் எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி குழந்தைங்களை விளையாட விடுறது கொஞ்சம் சேஃபு. ஏன் அப்படின்னா டைரெக்டாக சன்லைட் ஸ்கின்ல படும்போது சன் பர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சன் பர்ன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஸ்கின் லீஷன்ஸ்லாம் வரும். குழந்தைங்க விளையாடிட்டே இருக்கும்போது காயங்களே ஏற்படும். சின்ன சின்ன ரெட் கலரில் நீங்கள் காயங்களே பார்க்கலாம் குழந்தைங்க உடம்புல. இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி மஸ்ட்டு. ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வருதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சன்ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது கண்டிப்பாக வரும். எப்போனா நமக்கு யூஸ்வலாக ஹீட் ஸ்ட்ரோக், சன்ஸ்ட்ரோக்லாம் என்ன செல்சியஸில் வரும்போது 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது இதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். குழந்தைங்களுக்கு அதிகம். இப்போ நமக்கு சென்சஸ் படி போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால, சன்ஸ்ட்ரோக்னால இறக்குறது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் 30,000 பாப்புலேஷன் வந்து இறந்துட்டுருக்காங்க பர் இயர். இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் ஆர் ஹீட் ஸ்ட்ரோக் தான். அதில் பார்த்தீங்கன்னா 1/3 பாப்புலேஷன் குழந்தைங்க தான். அப்படின்னும் போது தெர் இஸ் பாசிபிலிட்டி இஸ் ஸோ ஹை வென் வி ஆர் ஃபேஸிங் மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ். இப்படி இருக்கும் போது இதோட பாசிபிலிட்டி அதிகம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு குழந்தை ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுதுன்னா வெளியில் விளையாடிட்டே இருந்த குழந்தை திடீர்னு மயங்கி கீழே விழுந்துரும். நமக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, குழந்தை வந்து வெயிலில் விளையாடி தான் மயங்கிடுச்சு அப்படின்னு அப்படி ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக ஒரு ஈர துணி வச்சு அந்த குழந்தைய வைப் பண்ணுறது, இல்லை தண்ணி நிறைய நம்ம கையில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லாக ஜில்லுன்னு தண்ணி ஊற்றுறது, இதெல்லாமே அந்த குழந்தையோட லைஃப்பை சேவ் பண்ணும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இது நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஹைட்ரேட்டடாக இருந்தாலே நம்ம தடுத்துடலாம். என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடலாம் சம்மர் டேஸில்? லிக்விட் ஃபுட் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். மோர், இளநீர், ஜூஸு. ரொம்ப மலிவாக வாட்டர்மெலன்ன்றது மலிவாக கிடைக்கும் சம்மரில். ரொம்ப காசு செலவு பண்ணலாம் வேண்டாம். வாட்டர்மெலன் ஜூஸே குடிச்சிட்டே இருக்கலாம். வெரி எக்கனாமிக்கல். வாட்டர்மெலன் ஜூஸு, லைம் ஜூஸு, இந்த மாதிரி மோர் ரொம்ப மலிவு.
நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி பட்டர் மில்க்கு நம்மளே வீட்டில் பண்ணி நம்மளே கொடுக்கலாம். குழந்தைங்க இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பழக்கணும் நம்ம. அதே மாதிரி இளநீர் இதெல்லாம் வந்து நம்ம பழக்கணும் குழந்தைங்கள. இதெல்லாம் குடிக்க சொல்லி குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்காது. பட் நம்ம அதெல்லாம் வச்சு பழக்கிறது பெட்ரு. அதே மாதிரி இப்போ இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டாமினேஷன் நிறைய நடக்கிற சான்சஸ் பார்த்திங்கன்னா சம்மரில் தான் ஹை. மழை பெஞ்சு நடக்கிற ட்ரைனேஜ் வாட்டர் கண்டாமினேஷன் ஒரு பக்கம். இந்த சம்மரால் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரலூட்டெல்லாம் வெடித்து உடஞ்சிரும். இதெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த உடஞ்ச பைப்பையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்க தண்ணியே பிடிச்செல்லாம் குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதை எப்படி தடுக்கணும்? இந்த வாட்டர் கண்டாமினேஷன் நமக்கு அது அடுத்தது என்ன நடக்கும்? டைஃபாய்டு, மலேரியா, காலரா இது எல்லாமே வரும். இதை எப்படி தடுக்கலாம்னா, எனி சார்ட் ஆஃப் வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டரை தயவு செஞ்சு கொதிக்க வச்சு கொதித்த தண்ணியை நீங்கள் ஆற வச்சு பயன்படுத்தலாம். கொதித்த தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி மோடு வேணுமோ பானைக்குள்ளே ஊற்றி நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் அதை எப்படி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த சோர்ஸில் போட்டு குடிங்க. ஒன்றும் பண்ணாது. கொதிக்க வச்ச தண்ணி தாராளமாக பண்ணலாம். ஆயில் மசாஜ் வந்து நோவே நம்ம சொல்ல போகிறதில்ல. பட் வாட் டைப் ஆஃப் ஆயில் யூ செலக்ட் அதுதான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே ஆயில் மசாஜ்னால் நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், கடுகு எண்ணெயும் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆயில் அதோட விஸ்காசிட்டி ரொம்ப அதிகம். அதோட விஸ்காசிட்டின்னா என்ன சொல்ற, அதோட அந்த திக்காக இருக்கும் அந்த ஆயில்லாம். அந்த ஆயில்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப லைட்டான ஆயில்ஸ், பேபி ஆயில்ஸ், மசாஜ் ஆயில்ஸ்னே அவைலபிள் இப்போலாம். தெர் ஆர் ஸோ மெனி பிராண்ட்ஸ். எது வேணால் யூஸ் பண்ணலாம். பேபி மசாஜ் ஆயில் இருக்குல்ல, அது வந்து லைட் வெயிட்டடு ஆயில். இந்த மாதிரி ஆயிலை வந்து மசாஜ் பண்ணி குளிக்க வச்சா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக தாராளமாக பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் இந்த ஆயில்ஸ் கம்பேர் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இஸ் குட். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மசாஜ் ஆயில்னு கிடைக்கிற ஆயில் இஸ் குட். ஸோ இதில் பண்ணி ஆயில் மசாஜ், ஆயில் பாத்துன்றதெல்லாம் யூ கேன் டேக். அதே மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணிடணும். ஆயில் பாத் எடுத்துட்டா அந்த ஸ்கின் வந்து நரிஷ் ஆகிடும். பட் இந்த சம்மர்னால இந்த ஸ்கின் ட்ரை ஆகும். ஸோ எவ்ரி டைம் ஆஃப்டர் பாத்திங் குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுங்க. வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுமே வெரி 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 மஸ்ட் இப்போது இந்த சம்மரில். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பாயிண்ட், வாட்டர் கண்டாமினேஷன். இந்த மாதிரி சுட வச்ச தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோ இந்த மாதிரி அருந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வாட்டர் கண்டாமினேஷன் டிசீஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.